உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை குறை சொல்லி இருக்காங்களா அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரி சேலஞ்சில் இன்னைக்கு டே 91. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த சாதாரண சிற்பி தான் பையனுக்கு சின்ன வயசுல இருந்து சிலைகளை செய்ய சொல்லி கொடுத்து வந்தாரு. அந்த பையனும் ஆர்வத்தோட அப்பா கிட்ட இருந்து எல்லா கலைகளும் கத்துக்க ஆரம்பிக்கிறான். அப்பப்போ 2-3 சிலைகளை செஞ்சு அவங்க அப்பா கிட்ட காட்டும்போது பதிலுக்கு அவங்க அப்பாவும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லி இருக்காரு. அந்த சின்ன பையன் அவங்க அப்பா கிட்ட இப்படியாச்சு நெக்ஸ்ட் டைம் நல்ல பேர் வாங்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றான். இருந்தாலும் அவங்க அப்பா பையனோட சிலையில குறைகள் மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே பல வருடங்கள் கிடக்க அந்த சின்ன பையன் அவங்க அப்பா சொன்ன குறைகளை ஏத்துக்கிட்டு தன்னைத்தானே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுனால அதனால அந்த கிராமத்திலேயே சிறந்த சிற்பியா வளர்ந்து நிற்கிறான். அந்த பையனை ஒரு நாள் கூட முழுசா பாராட்டாத அவங்க அப்பா அன்னைக்கு அவர் பையன் கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? என்னோட ஆரம்ப காலத்துல சிலைகளை செய்ய கத்துக்கும் போது என்னை பாராட்ட நிறைய பேர் இருந்தாலும் நான் பண்ண தப்ப சுட்டி காட்ட யாருமே இல்ல. அதனால பெருசா இந்த தொழில நான் வளர முடியல. பட் என்னை விட நீ பெரிய உயரத்துக்கு போகணும்னாலதான் நீ செஞ்ச சிலைகள் நல்லா இருந்தாலும் அதுல இருக்கிற குறைகளை மட்டும் சுட்டி காட்டுன்னு சொன்னாங்க. கிரேட்ல நம்மளை விட பெரிய ஆளா வரணும்னு உண்மையை ஆசைப்படுறது நம்ம அப்பா அம்மா மட்டும் தான். நெக்ஸ்ட் டைம் உங்களோட குறைகளை சொல்லும்போது அவங்க மேல கோவப்படுறதை விட்டு நல்லதுக்காக கூட சொல்லிப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லைஃப்ல லேட்டா புரிஞ்சுக்கிறது கூட சீக்கிரமா புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.